ஆண்டவருக்கு நாங்கள் செவி கொடுக்கின்ற மனிதர்களாக இதுவரை கேட்காத அளவுக்கு ஆண்டவரை பார்த்துக்கிறோம். இதுவரை தேடாத அளவுக்கு நாங்கள் ஆண்டவரை தேடுவோம். நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக, வருத்தத்தோடு வந்திருக்கின்றவர்களுக்காக, வருத்தம் கண்டுபிடிக்கப்படாமல் இன்றும் கஷ்டத்தோடு இருக்கின்றவர்களுக்காக, சத்திர சிகிச்சைக்கு உட்பட இருக்கின்றவர்களுக்காக, மன உளைச்சலோடு மன நிம்மதியற்று வாழுகின்றவர்களுக்காக, தவறான புனிதர்களாலே மன உடைந்து போன சகோதர சகோதரிகளே, நீ வா, ஆண்டவரிடம் கேள். ஆண்டவனுடைய வாழ்வை மாற்றுவார். உடைந்த உள்ளத்தோடு, உடைந்து போன கனவுகளோடு, கைவிடப்பட்ட வாழ்வின் நிலைகளோடு, யாரிடத்திலும் சொல்ல முடியாத ரகசிய கவலைகளோடு, குழந்தைகளுக்காக, திருமணத்திற்காக, பயணத்திற்காக நீ இயங்கிக் கொண்டிருக்கின்றாயா? எத்தனை பேரிடத்தில் சென்று சொன்னாலும் என்னுடைய மனம் ஆறுதல் அடையவில்லை என்று சொல்லி நீ கலங்குகின்றாயா? நீ வா, என்னிடம் வா, என்னிடம் கேள், நான் உனக்கு வாழ்வு தருகின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். எல்லா சங்கடத்தையும் ஒப்புக் கொடுப்போம். யாருக்கும் தெரியாத என்னுடைய பழக்க வழக்கங்களை, சுபாவங்களை, கணவருக்கு தெரியாத, என்னுடைய மனைவிக்கு தெரியாத, என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாத, என்னுடைய தவிக்கின்ற என்னுடைய இயல்பை, சிற்றின்ப கோபங்களுக்குள்ளே அடிமையாக இருக்கின்ற என்னுடைய வாழ்வு நிலையை, சுப வாழ்வினை இருந்து பின்தங்கி இருக்கின்ற என்னுடைய நிலையை, அர்ப்பண வாழ்வுக்கு பிரமாணிக்கம் இல்லாத என்னுடைய நிலையை இன்று 9ஆம் நாள் இன்றைக்கு நிறைவாகின்றது. நாளைக்கு என்னுடைய பொழுதுடைய பெருவிழா. இன்றைய நாளிலே என்னுடைய அழைப்பு